இந்த மண்ணிற்காய் தாங்கள் இன்னுயிரை அந்த அத்தனை மாவீர செல்வங்களையும் மனதிலே நிறுத்தி இன்றைய மகளிர் தின நன்னாளிலே எம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் அழைப்பை ஏற்று கௌரவம் தந்து கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திருமதி ஸ்ரீவா சிவதாஸ் ஆணையாளர் நன்னடத்தை பாதுகாவல் மற்றும் சிறுவர் கவனிப்பு சேவைகள் திணைக்கள அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக திருமதி மாதவி குந்தல் வலய கல்வி பணிப்பாளர் ஜார் வலயம், திருமதி கௌரவ விருந்தினராக திருமதி வாசஸ்பதி ராஜேந்திரன் ஓய்வு நிலை ஆசிரியர், சாரங்கா இசை மன்ற முதல்வர், யூனியர் இணை நூலகத்தின் இசை ஆசிரியர் அவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை இந்த மகளிர் எழுச்சி நன்னாளிலே கூறிக்கொண்டு, மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு சாதனை வீரர்களாக வருகை தந்திருக்கும் சாதனை வீரர்களுக்கும், சிறப்பு விருதுகளை பெற வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே மிகப்பெரிய விளையாட்டிலே மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று மகளோடு வெற்றி பெறுவதற்காக காத்திருக்கும் வெற்றி வீராங்கனைகளுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய மகளிர் எழுச்சி நன்னாளிலே மகளிர் தின வாழ்த்துக்களை எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு அறிய தந்து கொண்டிருக்கிறேன். ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகளின் பாதுகாப்பு மேம்பாட்டு அமைப்பின் பணிப்பாளர் என்ற வகையிலே நான் உங்களிடம் என் குரலை தர வந்திருக்கிறேன். ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகளின் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஈழம் தமிழ் Women and Children Rights Protection and Promotion Organization சர்வதேச மகளிர் தினம் 8/3/2026 ஈழத்தமிழர் மகளிர் சிறுவர் உரிமைகளின் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான அமைப்பு ஈழம் தமிழ் Women and Children Rights Protection and Promotion Organization இன்று உலகளாவிய ரீதியில் பெண்கள் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான நலன்கள் கேள்விக்குறியாகி வருகின்றது. பெண்கள் சிறுவர்கள் மீதான வன்முறைகள் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளமையானது கவலை அளிக்கிறது. என்னதான் நாகரிக உலகமாக மாறிவிட்ட போதிலும் பெண்கள் மீதான சிந்தனைகள் மாற்றம் கண்டுவிடவில்லை. பெண்கள் சிறுவர்கள் பொருளாதார சுரண்டல்கள், உழைப்பு சுரண்டல்களுக்கும் பாலியல் சுரண்டல்களுக்கும் ஆட்பட்டு வருகின்றார்கள். ஈழத்தில் பெண்கள் சிறுவர்கள் மீதான அடக்குமுறைகள், வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் அதிகரித்துள்ளது. ஒரு சமூகத்தை அல்லது ஒரு இனத்தை பழிவாங்குவதற்காக பெண்களையும் சிறுவர்களையும் இலக்கு வைக்கும் போது அச்சத்துக்குரியதும் கண்டனத்துக்குரியதும். கடந்த பல தசாப்தங்களாக இலங்கை தீவில் சிங்கள பெண் வண்ணம் பேறு கொண்டு ஈழப்பெண்கள் கிஷாந்தி, இசைப்பிரியா போன்ற 10,000 பெண்கள் வரை சிங்கள அரசு யந்திரத்தால் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொன்று எரிக்கப்பட்டவை யாரும் மறந்துவிட முடியாது. இதற்கான சர்வதேச நீதி மறைக்கப்படுவது ஒரு சிறு உதாரணமே. இதற்கான சர்வதேச நீதி மறைக்கப்படுவது ஒரு சிறு உதாரணமாக இருக்கின்றது. அதுபோல் மன்னார் வங்காளையில் தூரமாக கொண்டு தூக்கில் கொண்டவிடப்பட்ட சிறுவர்கள் தொடக்கம் 13 வயதேயான சிறுவன் பாலச்சந்திரனின் படுகொலை வரை பல்லாயிரக்கணக்கான சிறுவர்கள் சிங்கள அரசமனைகளாலும் அதன் துணைக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதற்கான சர்வதேச நீதி இதுவரை கிடைக்கவில்லை. தமிழின அழிப்பு போல் முடிந்து 16 வருடங்கள் ஆகியும் இன்று பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமையை உணர்கிறார்கள். 1983க்கு முன்னர் அதன் பின்னர் சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழ் பெண்கள் உடல் ரீதியாக சிதைக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் திட்டமிடப்பட்டு கருக்கலைப்பு செய்யப்பட்டார்கள், கருத்தடை செய்யப்பட்டார்கள் என்று பல ஆதாரங்கள் செய்திகள் உள்ளாக வடிவந்தவை யாவரும் அறிந்தது. இது பெண்கள் மீதான மற்றும் சிங்களம் சிசுக்கள் மீதான அதியுச்ச கொடுமையின் உதாரணங்கள். இது ஒரு பெரும் இனப்படுகொலை என்பதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும்.
ஈழத்தில் சிங்கள படைகளாலும் அதன் துணைக்குழுக்களாலும் மற்றும் இந்திய படைகளாலும் அதன் துணைக்குழுக்களாலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தமது கணவன் பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாற்ற பாலியல் லஞ்சம் கேட்கப்பட்டார்கள். பல பெண்கள் வலிந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார்கள். சிறுவர்கள் இழுத்தறியப்பட்டார்கள். வடக்கு கிழக்கில் இன்று 89,000க்கும் மேல் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உள்ளார்கள். அவர்கள் வறுமை, கடன் சுமை, பாதுகாப்பின்மை போன்ற இன்னொரு துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் பல வகையிலும் சுரண்டல்களுக்கு ஆட்பட்டு வருகிறார்கள். அவர்களது பிள்ளைகள் சிறுவர்கள் மனநலம் உரியவர்களாகவும் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாகவும் பாதுகாப்பற்ற நிலையை உணர்கிறார்கள். இதனால் எமது தமிழ் சமூகம் ஆரோக்கியமற்ற சமூகமாக மாறி வருவதோடு பன்முறை சிந்தனையாளர்களாக வளர்வது வருந்தத்தக்க விடயம். ஊரால் காணிப்படைந்த பெண் தலைவத்துவ குடும்பங்களிலும் ஏனைய பெரும்பாலான குடும்பங்களிலும் பொருளாதார பாதிப்பு நிலவுவதால் சமூக உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. 2024 தொடக்கம் 28 வரையான பாலின மற்றும் பாலியல் வன்முறைகளை ஒழிக்கும் செயல் திட்டத்தை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் இது எழுத்தாக மட்டுமே உள்ளது, இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று வடக்கு கிழக்கு தமிழர் தாமிர பகுதிகளில் திட்டமிட்ட வகையில் போதைப்பொருள் மற்றும் வன்முறை கலாச்சாரம் பரப்பப்பட்டு தமிழிளைஞர் யுவதிகள் அதற்குள் மீட்டப்பட்டு அடிமையாக்கப்படுகிறார்கள். இதனால் பெண்கள் சிறுவர்கள் வீதியில் நடமாடுவதற்கு அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளது. வீட்டு வன்முறைகள் அதிகரித்துள்ளன. இதனால் பெண்கள் சிறுவர்கள் பாதுகாப்பற்ற நிலையை உணர்வதோடு அச்சத்தோடு நடமாடுவதை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் எமது இனம் நலிவடைந்த இனமாக, நலிவடைந்த சமூகமாக மாறி வருவது மிகவும் வேதனையை தருகிறது. எம்மை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்களுக்கு கூறிக்கொள்ளும் பலரும் எமது இனத்தின், எமது சமூகத்தின் இந்த நிலையை கருத்தில் கொண்டு செயல்படுவதாக தெரியவில்லை. தேர்தல் காலங்களிலும் நமது அரசியல் கேள்விக்குரிய காலங்களிலும் மட்டுமே வாய்ப்பேச்சு அரசியலை செய்துவிட்டு ஓய்ந்து விடுகிறார்கள். இன நலனிலும் சமூக நலனிலும் மக்களை கொண்டு இவர்கள் செயற்படாது நமது சுயலாபங்களுக்காக மட்டுமே பேசி வருவது விசனத்தை ஏற்படுத்துகிறது. இதனாலேயே உண்மையான செயற்பாட்டாளர்கள் பலர் அரசியல் என்று விலகி எமது மக்களுக்காக காத்திரமாக செயலாற்றி வருகிறார்கள் என்பதனை குறிப்பிட விரும்புகிறோம். பெண்ணுரிமை, சிறுவர் உரிமை, பெண்கள் அபிவிருத்தி, சிறுவர் மேம்பாடு என்று வார்த்தை பேசிக்கொண்டு இவற்றையெல்லாம் காலில் போட்டு விதித்து வரும் அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராகவும் திரண்டெழுவோம். பெண்கள் மற்றும் சிறுவர்களின் உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைகள், அதனுடன் அங்கம் வகிக்கும் புலம்பெயர் அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்றும் செயற்திட்டங்கள் ஊடாக எமது பெண்கள் மற்றும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் அவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டுக்காகவும் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் செயலாற்றி ஒரு ஆரோக்கியமான ஒழுக்கமுள்ள கலாச்சார விழுமியங்கள் நிறைந்த சமூகத்தை கட்டியெழுப்ப அனைவரையும் கரம் போட்டு அழைக்கின்றோம். சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழின அழிப்பிற்கு அச்சப்படைந்து ஈழத்தமிழ் உறவுகள் பலர் தமது குழந்தைகள், சிறுவர்கள், பெண்களுடன் தமது உயிர் பாதுகாப்புக்காக அந்த நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தது போல் இந்தியாவுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்தார்கள். இந்தியா தவிர்த்த ஏழைய நாடுகளில் எல்லாம் அவர்கள் அகதி அந்தஸ்து பெற்று அவர்களுக்கு அந்தந்த நாடுகளில் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லிக் கொள்ளும் தமிழ்நாட்டில் எமது மக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். பெண்கள், சிறுவர்கள் வாழ்வுரிமையற்று, கல்வியுரிமையற்று, பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களாக ஏதிரிகளாய் வாழ்ந்து வருவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதனை இவ்விடத்தில் எமது அமைப்பு இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் வேதனையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்று எமது அமைப்போடு ஒன்றித்து கடற்போக்கு பல வழிகளிலும் நமக்கு ஒத்தாசை நிகழ்வுகள் புரிந்து வரும் தாயக மற்றும் நமது புலம்பெயர் வாழ் உறவுகள் அனைவரையும் அன்புரிமையோடு கடம் பெற்றி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று மாறாது இந்த மக்களின் எழுச்சி தினத்தை சிறப்போடு நடாத்துவதற்காக ஆவலோடு வருவதென்றிருந்தும்
அனைத்து மகளிருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.